அனைவருக்கும் ஆத்மஸ்காரம். இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குருவை பற்றி சுருக்கமாக ஒரு பதிவு போடுறேன். அதை நம்ம முதல்ல பேசிவிட்டு, முதல்ல குரு வணக்கம் தான் முக்கியம். அவங்கள பற்றி சொல்லிட்டு தான் நம்ம இந்த சித்த வைத்தியத்தை துவக்கணும். ஏன்னா அவங்களால தான் எல்லாமே நடக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நம்ம செய்ய முடியாது. என்னுடைய குரு பேர் சுவாமி சிவபிரகாசம் சித்தயோகி. இவருடைய சமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ சமாதி பெரியபாளையம் போகிற வழியில் வடமதுரைன்ற வில்லேஜில் இருக்குது. அந்த வடமதுரைன்ற வில்லேஜில் எர்ணாங்குப்பம்ன்ற ஒரு பகுதியில் தான் அவருடைய ஜீவ சமாதி இருக்குது. அவருடைய ஜீவ சமாதி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையில் இன்று வரைக்கும் ரொம்ப சிறப்பான முறையில் செயல்பட்டு வருது. அந்த நிர்வாகம் அவ்வளோ சிறப்பாக அதை நடத்தி அந்த சமாதியை பெரிய கோயில் மாதிரி கட்டி அதை வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. அந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றி நான் சொல்கிறேன். எல்லாருமே இளைஞர்கள் தான், சின்ன சின்ன பசங்க தான், எல்லாம் வயசானாலும் கிடையாது. எல்லாமே 25-30 வயசுக்குள்ளே உள்ள இளைஞர்கள் தான். அவங்களுடைய அயராத உழைப்பும் ஆழ்ந்த பணிவும் தான் அந்த நிலைய வளர்ச்சிக்கு பெரிய காரணமாக இருக்குது. நம்ம எல்லாரும் போய் அந்த சமாதியை பார்த்து நம்ம குருவுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான முறையில் அந்த சமாதியை அமைச்சிருக்காங்க. அந்த சமாதிக்கு இப்போ கோபுரம்லாம் கட்டி ரொம்ப நல்ல முறையில் அதை வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. அங்கே வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா அவங்க தியானம் தான் சொல்லி தருவாங்க. அங்கே சமாதி முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அந்த தியானத்தை நம்ம எல்லாரும் கற்றுக்கலாம். அப்படி உங்களுக்கு கற்றுக்கணுன்னு விருப்பம் உடையவங்க போயிட்டு நீங்கள் அந்த சமாதியாண்ட போயிட்டு அங்கே நிர்வாகம் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு அதுக்கு வேண்டிய சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே காசு பணத்துக்கெல்லாம் இடம் கிடையாது தியானம் சொல்லித்தரதுக்கு. அவங்க சொல்கிற அந்த ஒழுக்கத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சா போதும், நீங்கள் அதை கற்றுக்கலாம். மீண்டும் ஒரு பதிவில் அவரை பற்றி நம்ம பேசுவோம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.